மீண்டும் ஒரு விளையாடித்தோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்தியா மற்றும் சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருக்கும் தென்னாப்பிரிக்கா அணிக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி முக்கியமான போட்டியாக நேற்றைய தினத்தில் ஆரம்பமாயிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நாணய சுற்றி வெற்றி பெற்றிருந்த தென்னாப்பிரிக்கா அணி தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த ஆட தீர்மானித்து முதல் நாள் நிறைவின் போது 247 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிந்தது. ஆட்ட நேர முடியின் போது இந்திய அணியின் ஆதிக்கம் பந்து வீச்சாளர்களால் நிறைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. செனூரன் முத்துசாமி 25 ஓட்டங்களோடும் ஆட்டம் இருந்ததோடு வேர்னே ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் இழக்காதிருந்தது குறிப்பிடத்தக்கதாகவே இன்றைய தினம் இரண்டாவது நாளாக போட்டி ஆரம்பமாயிருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்தில் 7வது விக்கெட்டுக்காக செனூரன் முத்துசாமி மற்றும் வேர்னேக்கு இடையிலான 58 ஓட்டங்கள் பெறுமதி வாய்ந்த ஒரு ஓட்ட எண்ணிக்கை இணைப்பாட்டமாக அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பந்து வீச்சாளர்களை சரமாரியாக தமது துடுப்பாட்டத்தின் மூலம் தாக்கி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள், சமாளித்து ஆடியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் சவால் மிக்கதான ஒரு இணைப்பாட்டத்தினை அமைத்திருந்தார்கள். என்றாலும் வேர்னே 4 ஓட்டங்கள் 5 இடங்களாக 45 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் ரவீந்திர ஜடேஜாவின் பந்து வீச்சில் ரிஷாட் பண்டிடம் பிடி கொடுத்து ஆட்டம் இழந்து வெளியேறினார். அதனைத் தொடர்ந்து 8வது விக்கெட்டுக்காக மீண்டும் ஒரு சிறப்பான இணைப்பாட்டம் பகிரப்பட்டது. செனூரன் முத்துசாமி மற்றும் மார்க்கன் ஜான்சன் வேகப்பந்து வீச்சாளர்களிடையில் 97 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆகவே தென்னாப்பிரிக்காவுக்கு இவர்களுடைய இணைப்பாட்டமும் மேலும் வலு சேர்க்கப்பட்டிருந்தது. இதில் செனூரன் முத்துசாமி 4 ஓட்டங்கள் 10 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக தன்னுடைய கன்னிசத்தை டெஸ்ட் போட்டிகளில் பதிவு செய்திருந்தார் குறிப்பிடத்தக்கது. இவர் 109 ஓட்டங்களில் ஆட்டம் இழந்தார். ஜசாவி ஜஸ்வாலால் பிடியெடுக்கப்பட்டு முகமது சிராஜால் இவருடைய விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. ஆகவே அதன் பின்னதாக மார்க்கோ ஜான்சன் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் இடங்களாக 93 ஓட்டங்களை அதிரடியாக பட்டுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே சதத்தை பெற முடியாமல் ஆட்டம் இழந்து வெளியேறினார். ஹார்மர் 5 ஓட்டங்கள், கேசவ் மகாராஜ் 12 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்த வழக்கில் தென்னாப்பிரிக்கா அணி முதல் இன்னிங்ஸில் 151.1 பந்து வீச்சில் 489 ஓட்டங்கள் பெற்று சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இரண்டாவது நாளிலே தென்னாப்பிரிக்கா துடுப்பாட்ட வீரர்கள் பின்னிலை துடுப்பாட்ட வீரர்கள் சிறப்பான ஒரு ஆதிக்கத்தை வழங்கியதன் காரணமாக 4 விக்கெட்டுகளை கொண்டு 242 ஓட்டங்களை இந்திய அணிக்கு எதிராக பெற்றுக் கொடுத்ததோடு 489 என்ற ஒரு சிறப்பான ஒரு இலக்கை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பந்து வீச்சாளர்களிலே குல்தீப் யாதவ் 29.1 பந்து வீச்சில் 4 ஓட்டமற்ற பந்துகளை வீசி 115 ஓட்டங்களுக்கு முக்கியமான 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் சுழற்பந்து வீச்சிலே பல போட்டிகளிலே இந்திய அணிக்கு வெற்றியை தேடி தந்த வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே ஜஸ்ரீ பும்ரா, முகமது சிராஜ் இந்த 2 வேகப்பந்து வீச்சாளர்களும் மிகவும் முயற்சியை மேற்கொண்டிருந்தாலும் தென்னாப்பிரிக்கா பின்னிலை வீரர்கள் இவர்களை தாக்கு பிடித்து சிறப்பான சவால் அளித்து இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே துடுப்பாட்ட வீரர்கள் இறுதிநிலை கடைநிலை வீரர்கள் சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை வழங்கியதன் காரணமாக இந்த 2 பந்து வீச்சாளரும் தலா 2 விக்கெட்டுகளையும் சகலத்துறை துடுப்பாட்ட வீரராகவும் சகலத்துறை சுழற்பந்து வீச்சாளராகவும் அணியில் இருக்கின்ற அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர் ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார். ஆகவே இன்றைய ஆட்ட நேர முடிவின் போது இந்திய அணி துடுப்படுத்த ஆட வாய்ந்திருந்தது. எந்த விதமான விக்கெட் இழப்பின்றி 9 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஜசாவி ஜஸ்வால் 7 ஓட்டங்கள் மற்றும் KL ராகுல் 2 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகவே நாளைய தினம் 3வது தினமாக இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே அதிகப்படியான வாய்ப்புகள் தென்னாப்பிரிக்கா அணிக்கு இருக்கிறது. இந்த போட்டி தொடரிலே 2-0 என்ற அடிப்படையிலே இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு. ஆகவே இந்திய அணி என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆகவே மீண்டும் ஒரு விளையாட்டு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாத்துலை தாஸ். வணக்கம் நண்பர்களே.